சலனம் 160. திலீப் அண்ட் சுகன்யாவிடம் நான் இந்த வாரத்தில் மீண்டும் ஃபாரின் ட்ரிப் போகணும். எதுக்கு? அண்ணாமலை சார் கூட போகிறேன். என்ன ஆச்சு உங்களுக்கு? எப்போ பாரு அந்த குடும்பத்து ஆட்களையே பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க தான் நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த வேலையை முதல்ல விட்டுட்டு வாங்க. எதுக்கு? இந்த எடுப்படி வேலை நமக்கு வேணாம். என் வேலையை பற்றி தப்பாக பேசாத ப்ளீஸ். உங்களுக்கு கொஞ்சமாச்சும் புரியுதா? நமக்கு கல்யாணமாகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஒரு வார ட்ரிப் தான். இப்போ என்ன அவருக்கு வயசான காலத்தில் போய் ஆகணுமா? போனா அவங்க பேரன்களை கூட்டிட்டு போக வேண்டியதானே? நான் தான் அவங்க கிட்ட வேலை பார்க்குறேன். அதனால நான் என்ன முடிவு பண்ணணும்னு அவங்க நினைக்கணும். அவங்க என்ன பண்ணணும்னு நான் நினைக்க முடியாது, நினைக்கவும் கூடாது. தயவு செய்து இந்த பேச்சை இத்தோட விடு என்றவன் கிளம்ப ஆயத்தமாக பின்னவள் பின்னால் வந்து அவனை அணைத்து கொண்டு, லவ் யூ, எனக்கு நீங்க என் பக்கத்தில் இருக்கணும்னு இருக்கு. நியாயம்தான். ஆனால் நான் அவ்வளவு வசதியானவனும் கிடையாது. ஆனால் என் சம்பளத்தில் உன் தேவைகளை நிறைவேற்ற முயற்சி பண்றேன். லவ் யூ என்று கிளம்ப ஆயத்தமானான். அண்ணாமலை தீபக்குடன் அயர்லாந்து வந்திறங்கினார். வந்தவர் ஹோட்டல் அறையில் கிளம்பிவிட்டு, தீபக், நீ வேணும்னா சுற்றிப்பாரு, நான் ஒரு வேலையை வெளியே போயிட்டு வரேன். என்னை மன்னிச்சிடுங்க, உங்க பேச்சை மீறுவதற்கு ஈஸ்வர் சார் எதற்காகவும் உங்களை விட்டு 5 நிமிஷம் கூட பிரிந்து விட கூடாதுன்னு சார் எனக்கு கட்டளை போட்டுதான் அனுப்பியிருக்காரு. என்னை மன்னிச்சிடுங்க. பேரன் இல்லென்றால் என்னையாய் நிற்கும் இவனை ஒன்றும் செய்ய முடியாது என்பதால், சரி சரி, பாரதியை பார்க்க போகணும். அவ இன்னைக்கு காலேஜ் போறாளா என்னன்னு கேளு. தீபக் அவளுக்கு அழைக்க புது நம்பர் என்றதும் யாராக இருக்கும் என்று எண்ணி அழைப்பை ஏற்றிவிட்டாள். ஹலோ, யாரு? தீபக் பேசுறேன். முதலில் பக்கெஞ்ச் இருந்தது, பின் அதை மறைத்து, சொல்லுங்க அண்ணா, எப்படி இருக்கீங்க? சுகன்யா எப்படி இருக்கா? அனைவரும் நலம். உன்னை அண்ணாமலை சார் பார்க்கணும்னு சொல்லி இந்தியாவில் இருந்து வந்திருக்கிறார். பெண் அவளுக்கு வியர்த்து விட்டது. ஏன் சார், என்ன பார்க்கணும்? எதுக்கு இங்கு வந்திருக்கிறார்? என்னம்மா நீ, எவ்வளோ பெரிய மனுஷன் அவர். அவரை பார்க்க அவங்க அவ்வளோ பேர் கியூவில் நிற்கிறாங்க. உன்னை படிக்க வைக்கும் மனுஷனை உன்னை பார்க்குறேன்னு சொல்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஏனோ தீபக்கின் பேச்சில் நிதானம் தென்பட, சரிங்கண்ணா, நானே வரேன் என்று வந்தாள். ஏனோ பயம் அவளுக்கு. அவர் ஏன் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறார்? அவருக்கு என்ன வேணும்? என்ன விஷயமா இருக்கும்? ஒருவேளை குழந்தை பற்றி. கண்டிப்பா பேபி விஷயம் என்றால் ஈஸ்வர் சாரே இந்நேரம் ஏதாச்சும் பண்ணியிருப்பார் என்ற யோசனையுடன் வந்தாள். கூடவே சுகன்யாவுக்கு அழைக்கவும் அவளோ பெண் அவளை பிளாக் செய்து வைத்திருந்தாள். அவளின் பதட்டம் கண்ட நேகா, என்னாச்சுடி? அண்ணாமலை சார் வந்திருக்கிறார். பாரதி சொல்லி அதே குடும்பம் பற்றி நேகாவுக்கு அத்தனையும் மத்தபடி. நேகா, ஒரு செவிலியரா நான் சொல்றேன், குழந்தை கண்டிஷன் ரொம்ப மோசம். இந்த குழந்தைக்கு நீ ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிற? என் வாழ்க்கையில் ஏன் வாழ்கிறோம், எதற்கு வாழ்கிறோம் என்று நினைக்கும் போது அதுன்னு ஒரு மனிதனை சந்தித்தேன். அவர்தான் நான் இப்ப வாழ்வதற்கு காரணம். இப்போ அவரை விட அவரின் குழந்தை கையில் வைத்திருக்கும் போது இன்னும் மகிழ்ச்சியா இருக்கேன். ஒரு பொம்மையை பிடிவாதம் பிடிச்சு சண்டை போட்டி வாங்கி கையில் வைத்திருக்கிற குழந்தையை போல நீ இந்த பேபியை நினைச்சு சந்தோஷப்படுற. இந்த குழந்தையை நினைத்து அவங்க அம்மா இப்போ எவ்வளோ துடிப்பாங்க. சரி, அவங்க கையில் கொடுத்த பிறகு இந்த குழந்தை செத்து போச்சுன்னா, நந்தினிக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதை துடைச்சு போயிட மாட்டாரா? எப்படியோ இந்த குழந்தை வாழற வரைக்கும் அந்த 10 வாரமோ 10 மாசமோ அதுக்கு அம்மாவா நான் இறந்துட்டு போறேன். நல்லதோ கேட்டதோ ஒரு மனுஷன் உன்னை பார்க்க வந்திருக்கிறார். போய் பார்த்துட்டு வா. நீ போகாவிட்டால் அவங்க இங்க வந்தால் எல்லாம் தெரிந்துவிடும். குழந்தையை விட்டுட்டு எப்படி? என்னவோ நீ பண்றது தப்பான விஷயமாக இருந்தாலும் அவங்க அம்மா கூட இந்த குழந்தையை இப்படி தூக்கி வச்சுட்டே இருந்திருக்க மாட்டாங்க. நீ 24 மணி நேரமும் கைக்குள்ளேயே வச்சுட்டு இருக்க. இந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் உன் உடம்பு இழைச்சி போச்சு. மார்போடு நீ தாங்குறதால் தான் என்னவோ அந்த குழந்தை இன்னும் உயிரோடு இருக்கு. நான் இல்லாட்டி அழுவாளே. ரொம்ப பண்ணாதடி. என்னவோ இந்த குழந்தை இங்க வந்ததும் நானும் கூட இந்த பேபி மீது அட்டாச் ஆகிட்டேன். நான் பார்த்துக்கிறேன். இப்போ நீ கிளம்பி போ. பார்த்துக்கோ, பத்திரம். போடி போ. நான் ஒரு நர்ஸ், எனக்கு பார்த்துக்க தெரியும். ஏனோ மனசே இல்லாமல் கிளம்பினால் என்னவாக இருக்கும் என்ற யோசனையே அவளை இன்னும் பயமுறுத்தியது. பாரதி அந்த பிரம்மாண்ட ஹோட்டலுக்குள் நுழைந்து அவரின் அறை எண் கேட்டு கதவை தட்ட, வா பாரதி. எதிர்பார்த்து அமர்ந்திருப்பார் போலும். நல்லா இருக்கியா என்ற அவரின் இயல்பான பேச்சு கூட அவளுக்கு மண்டையில் ஏறவில்லை. அந்த நிமிடத்தில் அவ்வளவு ஏசியிலும் வியர்த்து கொட்ட ஆரம்பித்தது அவளுக்கு. இருக்கேன் சார். நோ சார், இனி என்ன தாத்தா சொல்லுமா? அவளோ பயந்து பார்க்க, நீ என்கிட்ட ஒர்க் பண்ணலையே, அதனால தாத்தா சொல்லலாம். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு தெரியாதா என்ற மகிழ்ச்சியில், ஓகேங்க. என்ன ஓகேங்க தாத்தா?
கற்பகம் என்று யாரையாச்சும் தெரியுமா? மௌனமாகிவிட்டாள். உன் அம்மா பற்றி பேசினால் ஏன் இவ்வளவு சைலண்டா இருக்க? அதிர்ச்சியுடன், சார் பரவாயில்லம்மா, தாத்தா சொல்லு. அவள் எனக்கு அப்படி சட்டுன்னு சொல்ல வரலங்க சார். யாருமே இல்லை நீ எங்காத, வாழ்க்கை எல்லாமே ஒரு செகண்ட் மாறும் சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்த கஷ்டங்கள் அனைத்தும் ஒரு சின்ன தப்பு பல வருஷம் நம்மளை போய் பாலங்கிணற்றில் தள்ளிவிடும். தலை குனிந்தால் தவறுகள் எல்லாம் தனிமையாக்கும் என்று அறிந்தவள் அவள். நீ ஒருத்தனை நம்பி ஏமாந்து வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்ட, அதுவும் கேரளாவில் என்று சொன்னவர் நிறுத்த அவள் கண்ணீருடன் அவரை ஏறிட்டாள். சரி விடு, மறந்து போனதை பேச வேண்டாம். அப்புறம் அதிகம் கல்யாணமானவன், அவன் வாழ்க்கை எங்கேயும் திசை மாறிடக் கூடாதுன்னு நான் உன்னை மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்க அனுப்பிச்சேன். அவளுக்கு அடுத்து என்ன பேச போகிறார் என்ற பயமே அவளை ஆட்டி படைத்தது. அவரோ போனது வந்தது எல்லாம் பேச வேணாம், இப்போ நான் உன்னை குறை சொல்றதுக்காக இங்க வரல. அப்புறம் ஒரு செகண்டில் வாழ்க்கை மாறும்னு சொன்னேன்ல, அது உன் பாட்டிக்கும் பொருந்தும். அவளோ, பாட்டி உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? ஒருவேளை அவள் என்னை காதலிக்காமல் இருந்திருந்தால் நல்லபடியாக வாழ்ந்திருப்பாள். உங்க அம்மா நல்ல இடத்தில் கல்யாணம் பண்ணியிருப்பா, உன் வாழ்க்கையும் நல்லபடியா இருந்திருக்கும் என்று தன் வாழ்க்கையில் நடந்த அனைத்தையும் ஒரு முறை சொல்லி முடித்தவர். இப்ப ஏன் நான் இங்க வந்திருக்கேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். நான் பண்ணின பிள்ளை உன் வாழ்க்கையும் திசை மாற்றி இருக்கு. அதற்கு பிராய்ச்சித்தம் என்று கூட நீ நினைத்து கொள்ளலாம். என் தாத்தா என்று கூப்பிட சொன்னார் என்று புரிந்தது அவளுக்கு. என் ஒருத்தனால் தான் உங்க வாழ்க்கை இப்படி திசை மாறிடுச்சு, அதை சரி பண்ணதான் நான் இப்ப வந்திருக்கேன். உனக்கு நான் என்ன பண்ணணும்? அதெல்லாம் வேணாம் தாத்தா. அவள் அப்படி கூப்பிட்டதும் சிரித்தவர். இன்னும் 4 மாதம் இருக்கு இங்க உனக்கு படிப்பு முடிய. அப்போ சீக்கிரம் முடிச்சிட்டு திருப்பூர் வா. திருப்பூர் இதுக்கு? உன் அம்மாவும் பாட்டியும் இப்போ திருப்பூரில் இருக்காங்க. ஆசையாக அம்மாவை பார்க்க போவதா, இல்லை தன்னையே தாயாக்கி தற்போது உயிர்ப்புடன் வாழ வைக்க புதிதாக கிடைத்திருக்கும் குழந்தையை பற்றி யோசிப்பதா என்று தெரியாமல் தலை குனியும் பொழுது அவளது செல்போன் விடாமல் சினுங்கியது. பார்த்தால் நேகாவிடம் இருந்து. அவளின் பேரை பார்த்ததும் அழைப்பை வேகமாய் ஏற்று, சொல்லுடி, என்ன ஆச்சு? குழந்தைக்கு ரொம்ப முடியல, மூச்சு விட கஷ்டப்படுது. பெண் அவளுக்கு பயம் தொற்றிக்கொள்ள, நீ முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ, நான் வந்துடுறேன் என்றவள். சார், நான் அப்புறம் உங்களை பார்க்குறேன், நான் இப்போ கிளம்புறேன். அவளின் பதட்டம் கண்டு, என்ன ஆச்சுமா? என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு முடியல, நான் போறேன் என்று அவரின் பதிலை கூட எதிர்பாராமல் குடுகுடு என்று ஓட ஆரம்பித்தாள். ஏனோ அவருக்கு ஒரு மாதிரியாகி போனது. என்னாச்சு இந்த பெண்ணுக்கு? புதிதாக ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொண்டாளா? இல்லை இப்படி பதறி அடித்து கொண்டு போவது என்றால் அப்ப அந்த அளவுக்கு முக்கியமானவர் இந்த ஊரில் யார் இருக்கா என்று நினைத்தவர் தீபக்கை வர சொல்ல அவனும் அவள் ஓடுவதை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே வந்தான். தீபக், சீக்கிரம் டாக்ஸி வர சொல்லு. தங்களுக்கென்று ஏற்கனவே சுற்றி பார்ப்பதற்காகவே புக் பண்ணி இருந்த கால் டாக்ஸி ஓட்டுநரை வர சொன்னான். கார் ஏற்கனவே வாசலில் காத்திருந்ததால், சார் போலாம். இருவரும் வந்ததும் இப்போதுதான் பாரதி முன்னால் ஒரு வாகனத்தில் ஏறிக்கொண்டிருந்தாள். அவளை பார்த்தவர், தீபக் நீயும் ஏறு என்று சொல்லிக்கொண்டே அவரும் ஏறிக்கொண்டார். அமர்ந்தவன் எங்கே போறது என்பது போல் பார்க்க, முன்னாடி போற பாரதி காரை ஃபாலோ பண்ண சொல்லு. அவள் வேகமாய் ஓடுவதை அவனும் கண்டதால் ஏதோ பிரச்சனை என்று புரிந்து கொண்டவன் கால் டாக்ஸி டிரைவரிடம் முன்னால் போகிற அந்த காரை ஃபாலோ பண்ணிக்கோங்க என்று ஆங்கிலத்தில் சொல்லி இருவரும் அவளின் ரகசியத்தை அறிய பின்னால் சென்றனர். இந்தியா ஒரு குழந்தையை அஞ்சுவும் இன்னொரு குழந்தையை அன்னமும் வைத்து கொண்டிருப்பதால் குழந்தைகளை பால் குடிப்பதற்காக மட்டுமே கொடுக்க தருவார்கள். சும்மா இருக்கும் நேரமெல்லாம் இறந்த குழந்தையிடமே மனம் போக எதையும் நினைத்து அழக்கூடாது என்று தனக்குத்தானே தேற்றிக்கொண்டாள். அஞ்சும் நந்தினிக்கு போர் அடிப்பது போல் இருக்க வெளியே இருக்கும் தொலைக்காட்சியை ஆன் செய்து அமர்ந்தாள். அவளின் நேரமோ என்னமோ தொலைக்காட்சியில் ரயிலில் தூங்கிக் கொண்டிருந்த 2 குழந்தைகளில் ஒரு குழந்தையை திருடன் தூக்கி கொண்டிருப்பது போன்ற காட்சி. அந்த தாய் பதறும் காட்சியை கண்டு நெஞ்சமெல்லாம் வெம்ப ஆரம்பித்தது. அவளுக்கு கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது. இறந்த குழந்தையை நினைத்து அழ ஆரம்பித்து விட்டாள். அப்போதுதான் தன் அறையிலிருந்து வெளியே வந்த ஈஸ்வர் நந்தினி கேவி கேவி அழுவதை கண்டு அதிக அழைக்க அவன், நான் கீழே இருக்கேன், கொஞ்ச நாளைக்கு நந்தினியை தனியா விடாதன்னு சொல்லி தானே உன் ஆஃபீஸுக்கு போக வேணாம்னு சொன்னேன். அதை விட என்ன பண்ற நீ? என்னடா ஆச்சு? தன்னை டா என்று அழைக்கும் உரிமை பெற்ற ஒரே ஆடவன் தன் அண்ணன். ஏனோ அது பிடிக்கும் அவனுக்கு. வா, அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கு. அதி வந்து அவளின் கையை தொடும்போது பெண் அவளுக்கு அழுகை இன்னும் அதிகமாக கேவல் நீடிக்க நீடிக்க ஃபிக்ஸ் வந்து விட்டது. அந்த காட்சியை கண்டு அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவதென்று தெரியாமல்
பதட்டத்தோடு நிற்பதை கண்ட ஈஸ்வர், என்னாச்சு இவனுக்கு, ஏன் இப்படி நிற்கிறான் என்று ஈஸ்வர் அருகே வர நந்தினிக்கு கை கால் எல்லாம் இழுத்து கொண்டது. ஆல்ரெடி மருத்துவர் சொல்லி அனுப்பியதுதான், ஃபிட்ஸ் மட்டும் வராமல் இருந்தால் மட்டும்தான் நந்தினி உயிரை காப்பாற்ற முடியும் என்று. சப்போஸ் மீண்டும் மீண்டும் ஃபிட்ஸ் வந்தால் அவளை காப்பாற்றுவது கடினம் என்று. ஈஸ்வர் வேகமாக வந்து அவளை தூக்கி கொண்டே, அஞ்சு எங்க ரூம்ல, அவளை இப்போதைக்கு வெளியே வராம பாத்துக்கோ, அவ இந்த காட்சியை பார்த்தால் பயந்துடுவா, அப்புறம் அவளை தேய்ச்ச ஒரு ஆள் வேணும் என்று சொல்லிக்கொண்டே லிஃப்ட் வழியே கீழே வர அதி தன் அம்மாவிடம் மட்டும் சொல்லிவிட்டு கிளம்பினான். அத்தியாயம் 161. தீபக்கும் அண்ணாமலையும் அவளை பின்தொடர்ந்து வரும் பொழுது ஈஸ்வர் தீபக்கிற்கு அழைத்தான். சொல்லுங்க சார், நீ எங்கே இருக்க? நான் பெரிய சார் கூட வெளியே வந்திருக்கேன். அவரை பத்திரமா ஒரு இடத்தில் விட்டுட்டு அவர் சேஃபா இருக்காரான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோ அடிக்கடி. இப்போ உடனே நான் சொல்ற இடத்துக்கு போ. நந்தினியை அங்கே டெலிவரிக்கு சேர்த்திருந்த ஹாஸ்பிட்டல் போய் அவங்க ரெக்கார்ட் எல்லாம் வாங்கி சீக்கிரம் அனுப்பு. தீபக், நந்தினிக்கு ரொம்ப சீரியஸ். முடிஞ்சா அந்த டாக்டரோட அப்பாயின்மெண்ட் வாங்கி இங்கே இருக்கிற டாக்டர் கிட்ட வீடியோ கான்ஃபரன்ஸ் பேச வைக்க முடியுமான்னு பாரு. அவங்க செலவழிக்கிற நேரத்துக்கான பணம் எவ்வளவா இருந்தாலும் கொடுத்துடலாம். உடனே பண்ணு. எஸ் சார், நான் முடிச்சுட்டு கால் பண்றேன் சார் என்றவன் தீபக் அவரை ஹோட்டலில் இறக்கி விட்டுவிட்டு உண்மையை சொல்லிவிட்டு மருத்துவமனையை நோக்கி விரைந்தான். அண்ணாமலைக்கு அங்கு பேத்தியின் உடல்நிலை சரியில்லை என்று கேட்டதும் ஏதோ மனசுக்கு தவிப்பு. ஆனாலும் இப்போது போய் நேரில் பார்க்க முடியாது. அவளை ஈஸ்வரும் தீபக்கும் பார்த்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் பாரதியின் பின்னால் போனார். அங்கே குழந்தை உயிருக்கு போராடி கொண்டிருந்தது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இறந்துவிடும் என்று மருத்துவர்கள் சொல்லும் பொழுது பாரதிக்கு ஏனோ மீண்டும் தன் வாழ்க்கைக்கு யாரோ சூனியம் வைத்தது போலிருந்தது. பின்னால் வந்தவர் அவள் நின்ற நிலையில் அழுவதை கண்டு அண்ணாமலை முன்னே வந்து, பாரதி, தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. அவளின் அதிர்வை கண்டவர், என்னாச்சு, யாருக்கு உடம்பு சரியில்லை? அவர் கேட்டதும் பெண் அவளுக்கு அந்த குளிரூட்டப்பட்ட ஏசி அறையிலும் பயத்தில் வியர்த்து கொட்ட ஆரம்பித்து விட்டது. அவளின் செயல்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டவர் அந்த அவசர பிரிவில் இருக்கும் கதவை திறந்த பகுதியின் வழியே எட்டி பார்த்தார். குழந்தை, யார் என் குழந்தை என்று கேள்வி அவருக்கு எழவே இல்லை. அவளின் பதட்டமும் உயிருக்கு போராடும் குழந்தையும் கண்டு தன் வீட்டு வாரிசு அங்கே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது என்று பார்த்த நொடியில் கண்டு கொண்டார். ஏனோ கண் கலங்கியது அவருக்கு. திரும்பி முறைத்தவர், தப்பு செய்வது மனித குணம்தான், ஆனா மேலும் மேலும் பாவத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப தப்பு என்று உனக்கு தெரியாதா? அங்கிருந்த குழந்தையை நினைச்சு நந்தினி உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாள். வாழ்க்கையில சித்தி, பெரியம்மா, அத்தை, பாட்டின்னு 1000 உறவு வந்தாலும் அம்மா என்கிற உறவுக்கு யாரும் ஈடாக முடியாது. இன்னொருத்தியின் குழந்தைக்கு நீயும் தாயும் ஆக முடியாது. ஏம்மா தப்புக்கு மேல் தப்பு பண்ற என்றவர் மருத்துவரை நோக்கி போனார். தங்களின் செல்வாக்கு நிலையை சொல்லி எவ்வளவு வேண்டுமென்றாலும் வாங்கிக்கோங்க, குழந்தையை காப்பாற்றுங்க. குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள், குழந்தை உயிர் பிழைப்பதற்கு வாய்ப்பில்லை, ஒவ்வொரு நொடியும் அது செத்து பிழைக்குது என்றனர். நந்தினியின் நிலைமை கவலையாகி போனது. அதிகேனோ அதை தாங்கும் சக்தி இல்லை. அவனுக்கு ஏனோ நந்தினி இல்லாத வாழ்க்கையை நினைத்து பார்க்கவே முடியவில்லை. நடுங்கும் அவனுக்குள் ஒரு பதட்டம் அவனை கலவரப்படுத்தியது. நந்தினி என்று புலம்பும் நிலையை கண்ட ஈஸ்வர், அதே முதல்ல நீ நம்பு, நந்தினிக்கு ஒன்றும் ஆகாது. முடியலடா, நம்பு, நல்லதே நடக்கும்னு நடக்கும். மருத்துவர் அவளை பரிசோதித்து விட்டு பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கொடுங்க, அவங்க இதய துடிப்பு குறைஞ்சிட்டே போகுது என்று அவர் சொல்லும் போதே தீபக் அழைத்து விட்டான். கான்ஃபரன்ஸ் கால் மூலம் நந்தினிக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவரும் திருப்பூர் மருத்துவரிடம் பேசி அவளின் உடல்நிலை பற்றி அனைத்தையும் கேட்டவர் அவளின் தற்போதைய மருத்துவ குறிப்பேட்டை சரி பார்த்தார். திருப்பூர் மருத்துவர் அங்கே பழைய ரெக்கார்ட் படி ஒரு விஷயம் இல்லைன்னு தெரிஞ்சு அதை ஏத்துக்கிட்ட போது அவங்களால சரியாக முடியுது. ஏன் அது இல்லைன்னு நினைக்கும் போது அவங்களால அதை தாங்கிக்க முடியல. அயர்லாந்து மருத்துவர், அவங்க இதயம் மிகவும் பலவீனமா இருக்கு. சந்தோஷமான விஷயத்தையோ கெட்ட விஷயத்தையோ இப்ப அவங்க இருக்கிற நிலைமையில ஏத்துக்க முடியாது. தற்போது என்ன இருக்கிறதோ அதை மட்டும்தான் இப்ப அவங்க மனசுல பதிய வைக்க முடியும் என்றதும் மருத்துவர் உள்ளே போய் நந்தினிக்கான அனைத்தும் செய்துவிட்டு வெளியே வந்தவர் அதியை அழைத்து அவங்க கைப்பிடிச்சு பேசுங்க, மருத்துவ ரீதியா எல்லா மருந்தும் கொடுத்தாச்சு, ஆனா அவங்க ரெக்கவர் ஆக மாட்டாங்க, இனி கடவுள் விட்ட வழி. அவன் உள்ளே போனான். ஈஸ்வர் தன் அம்மாவிற்கு அழைத்து குழந்தைகளை தூக்கி கொண்டு வர சொன்னான். அஞ்சுவை வேண்டாம் என்று மறுத்தும் அவளும் வந்தாள். அண்ணம், என்ன கண்ணா ஆச்சு, ஏன் இப்படி அவளுக்கு ஒன்று போக ஒன்று வருது, சரியாயிடுமா என்றவன் மனைவியை பார்த்தான். அவளின் உயிரானவளுக்கு முடியவில்லை என்ற செய்தி அவளை கேவி அழ சொன்னது.
ஈஸ்வர் அம்மோ என்று அவளின் தோள் தொட்டான். வெளியாலேயே அழாதே என்றவன் என்றாள் கண்ணீருடன். ஸ்ட்ராங்கா உள்ள போய் அழாமோ, அக்கா கிட்ட பேசு, குழந்தைய அளவே, அந்த சத்தம் உன் அக்காவை கொஞ்சம் சரி பண்ண வாய்ப்பு இருக்கு. அஞ்சு அக்காவுக்கு ஒன்றும் இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது போ என்றதும் போனாள். அஞ்சு உள்ளே நுழைந்த நொடியே அக்காவின் நிலை கண்டு கதற, அந்த கதறலில் குழந்தை அழ ஆரம்பித்தது. பின்னாலேயே வந்த ஈஸ்வர் அவளின் வாய்ப்பொத்தி, அழாமா அக்கான்னு கூப்பிடு. அக்கா அக்கா என்னும் போது நந்தினியின் உடல் ஜில்லிட்டது. பயந்து போனவள் அக்கா என்று வீறிட்டு அழ குழந்தையும் அழுதது. அண்ணாமலை குழந்தையை பார்க்கலாமா என்று கேட்க மருத்துவர் அனுமதிக்கும் போதே அவர் அந்த குழந்தையை தூக்க நினைக்கும் போது மூச்சு நின்று விட்டது. அவர் அப்படியே உறைந்து போய், உன்னை இந்த நிலைமையில பார்க்கணும் என்று அவர் அழ, அவரின் அலறல் கேட்டு உள்ளே வந்த பாரதி குழந்தையை கண்டதும் பாப்பா பாப்பா என்றாள். அதனிடம் அசைவில்லை, உடலெல்லாம் ஜில்லிட்டது. பதட்டத்தோடு அவரிடம் இருந்து வாங்கி மார்போடு அணைத்து, நீயும் என்னை விட்டுட்டு போயிட்டியா என்று கட்டி கொண்டு கதற சற்று நேரத்தில் அதனிடம் உடல் சூடு தெரிய ஓடினாள் மருத்துவர் அறைக்கு. டாக்டர், பாப்பா உடம்பு சூடு இருக்கு, செக் பண்ணுங்க ப்ளீஸ். குழந்தையின் அழுக்குரல் ஒரு புறம், அஞ்சுவின் அழுகை ஒரு புறம், அதியின் பேச்சு ஒரு புறம். ஏனோ தன் பிள்ளையும் மருமகளும் உள்ளே போய் வெளியே வராமல் இருக்க சின்ன மகனையே பார்த்து, ஈஸ்வர் மா பயமா இருக்கா உனக்கு? இல்லம்மா, நம்ம என்ன தப்பு செஞ்சோம்? என் தாத்தா இருந்து நான் வரைக்கும் யாரும் எந்த தீங்கும் செய்யல, அதனால என்ன இருக்கு பயப்படுறதுக்கு? நம்ம குலதெய்வம் துணை நிற்குமா? அப்படி சொல்லக்கூடாது கண்ணா. உங்க முன்னோர்களில் யாரோ ஒருத்தர் தெரியாம ஒரு சின்ன தப்பு பண்ணினாலும் அது 7 தலைமுறைக்கு பாதிப்பு உண்டாக்கும். உங்க பாட்டி அடிக்கடி சொல்றது இதுதான், யாரின் கண்ணீருக்கும் நம்ம காரணமாகிடக்கூடாது. நல்லா போயிட்டு இருந்த நம்ம வாழ்க்கையில் சில காலமா நிம்மதியே இல்லை. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும். இன்னொரு குழந்தையுடன் உள்ளே வந்த அண்ணம் அழுபவர்களை நிறுத்தி விட்டு, நந்தினி எழுந்துடு, பிள்ளைகள் அலறாங்க. உன் பிள்ளைகளை யாரு பாப்பா? நீ இல்லாட்டி ரெண்டும் அனாதையாகிடும். யார் இருந்தாலும் தாய் போல் வராது, எழுமா என்று அவளின் காது பக்கத்தில் பேசி குழந்தையை அள வைத்தார். அஞ்சு ஒரு கை, அன்னம் ஒரு கை, அதி அவளின் கால் பக்கத்தில். அவர்களின் கதறல் அவளுக்கு கேட்டுச்சோ என்னவோ. தங்களின் குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று பெண்ணவளுக்கு ஒரு சக்தி உண்டானது. தனக்கு தானே சொல்லிக் கொண்டாள், கெட்டப் நந்தினி என்று. கொஞ்ச நேரத்தில் கண் திறந்தாள். இங்கே பாரதியின் கையில் இருக்கும் குழந்தையும் உயிர் பெற்று ஆவென்று அலறியது. மருத்துவர்களே ஆச்சரியம் கொண்ட விஷயமே இது. தாயின் வயிற்றிலிருந்து வெளிவந்த நொடியிலிருந்து குழந்தையை அரவணைத்தை வைத்து பழகியதால் அவளின் உடல் சூடு மட்டுமே அந்த குழந்தைக்கும் அவளுக்கும் உண்டான உறவாக இருந்தது. ஏனோ இருட்டிலிருந்து வெளிவந்த நொடியிலிருந்து அவளின் அரவணைப்பு அவளுக்கும் பிறந்த சிசுவுக்கும் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி இருந்தது. அது ஒன்றே உயிர் வாழ போதுமானதாக இருந்தது. அவளை பிரிந்த நொடி ஏனோ அந்த அரவணைப்புக்கு ஏங்கி தவித்து தனக்கென்று யாரும் இல்லை என்று நினைத்தே நோய் கண்டு கொண்ட காய்ச்சல் தாங்கும் அளவிற்கு அதன் உடல்நிலையும் இல்லை என்பதால் இறப்பின் விளிம்பு வரை சென்று 2ஆம் முறை மீண்டு பிறந்திருக்கிறது. தாயும் செய்யும் மீள்வது இது 2ஆம் முறை. ஏனோ அண்ணாமலைக்கு தன் பேத்தி பற்றி தெரிவிக்க ஆசை. பாரதி கையெடுத்து கும்பிட்டாள். வேணாம் சார், அது எத்தனை நாள் உயிரோடு இருக்கோ அத்தனை நாள் நான் பார்த்துக்கிறேன். அது எத்தனை நாள் உயிரோடு இருந்தாலும் அது வளர வேண்டிய இடத்தில் தான் வளரணும். ஏனோ நான் செய்த பாவத்தால் உன் பாட்டியின் வாழ்வு வீணாகி அது அப்படியே தொடர்ந்து அது உன் வாழ்க்கையிலும் விளையாடிடுச்சு. நந்தினியின் கண்ணீருக்கு நீ ஆளாக வேணாமா? அது உனக்கும் கஷ்டம். என்னமோ நீ என்பதால் நான் பொறுமையா பேசுகிறேன் என்றவர் குழந்தையின் முகத்தையே பார்த்தார். நந்தினி கொஞ்சம் அஞ்சு கொஞ்சம் கலந்திருப்பது போல் இருந்தது. பின் பேரனுக்கு அழைத்தார். சொல்லுங்க தாத்தா, நந்தினிக்கு ஓகேவா? இப்பதான் கண் விழிச்சிருக்கு. அப்போது அவளை பரிசோதனை செய்த மருத்துவர் ஈஸ்வரை கண்டு, கொஞ்சம் பேசலாமா? தாராளமா என்றவன் போனில். தாத்தா ஒரு நிமிஷம் என்றவன். சொல்லுங்க சார். சார், இந்த ஃபிட்ஸ் இனி நந்தினி வாழ்வில் வராமல் இருந்தால் மட்டும்தான் மீண்டும் உயிர் பிழைக்க சக்தி இருக்கு. அப்புறம் இனி இறந்து போன குழந்தையை பற்றி எதுவும் பேச வேண்டாம். அதை ஞாபகப்படுத்தும் செயல்முறை விளக்கங்கள் படங்கள் எதுவும் அங்கே பார்க்க வேண்டாம். இனி எந்த சந்தோஷமான விஷயமும் எந்த கெட்ட விஷயமும் தெரிவிக்க வேண்டாம். அவர்களுக்கு எதையும் தாங்கும் சக்தி இல்லை. நந்தினியை கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். இது 2ஆம் முறை. ஒருவர் உயிர் பெறுவது என்றால் ஏதோ ஒரு புண்ணியம், கூடவே கடவுள் துணை இருக்கு என்று சொல்லிவிட்டு மருத்துவர் கிளம்பினார். அவரிடம் பேசிவிட்டு பின் ஈஸ்வர், சொல்லுங்க தாத்தா.
ஒரு விஷயத்தை சொல்லி எங்கு மறைத்தாலும் விஷயம் என்னவோ ஒண்ணுதானே. எப்போது வேண்டுமானாலும் இறக்கும் தருவாயில் இருக்கும் குழந்தையை மீண்டும் வீட்டில் கொண்டு போய் காண்பித்து யாரின் மனதையும் கஷ்டப்படுத்த வேண்டாம், இறந்தது இறந்ததாகவே இருக்கட்டும் என்று நினைத்தவர். ஒண்ணுமில்ல கண்ணா, உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, நந்தினி எப்படி இருக்கா என்ன கேட்கணும்னு தோணுச்சு என்றவர் பேச்சை நிறுத்தி கொண்டார். சலனம் 162. பாரதி அண்ணாமலையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தால் ஃபோன் கட் பண்ணி விட்டு வந்தவர் அவரையே பார்த்து, இப்போ உனக்கு நேரம் நல்லா இருக்குன்னு மட்டும் நினைச்சிக்காத சார். என் பேத்தியின் வாழ்வோ சாவோ அது இந்திய மண்ணில் நடக்கட்டும். உன்னோட படிப்பை முடிச்சுட்டு சட்டை போட்டுன்னு கிளம்பி அங்கே வர வழியை பாரு சார். குழந்தை வாழ்கிற வர இங்கேயே இருக்கட்டும். இதுவரைக்கும் உன் இஷ்டத்துக்கு நீ நடந்தது போதும். அது எங்க வீட்டு வாரிசு. அது இறந்தாலும் வாழ்ந்தாலும் அண்ணாமலையின் பேத்தியாக தான் வாழணும், வளரணும், சாகணும். நான் பார்த்துக்கிறேன் சார். நீ தான் பார்க்கணும். ஒரு தாய் சுமந்து பெற்ற அவளோட குழந்தை உயிரோடு இருக்குன்னு தெரிஞ்ச பின் அடுத்த நிமிஷம் போய் அவளிடம் நீ கொடுத்திருந்தால் என் பேரில் இருக்கும் மொத்த சொத்தையும் உன் பேரில் எழுதி வைக்க சொல்லி நீ கேட்டிருந்தால் கூட நான் எழுதி வச்சிருப்பேன். ஆனால் சொல்லாமல் நீ தானே தூக்கிட்டு வந்த. அப்ப நீ தான் பார்க்கணும். நீ எப்பவும் இந்த குழந்தையை கேர்டேக்கர் மட்டும்தான். இந்த குழந்தை எப்போதுமே நந்தினியின் பொண்ணு. கடவுள் புண்ணியத்தில் இவள் வாழ்ந்தாள் அம்மான்னு ஒரு நாள் சொல்ல நேர்ந்தால் அவள் நந்தினியை மட்டும்தான் சொல்லணும். உன்னை அவள் சொல்லவே கூடாது. அவள் தலையாட்டினாள். பாப்பாக்கு பேர் வச்சிட்டியா? இன்னும் இல்ல, நல்ல பேர் வைக்கலாம்னு தேடிட்டு இருக்கேன். இவளின் அப்பா அன்பானவன். அந்த அன்பானவனின் பெண்ணும் அன்பை அள்ளி தருபவளாகத்தான் இருக்கணும். எப்பவுமே வற்றாத குறையாத செல்வத்துடன், முக்கியமா நீண்ட ஆயுளுடன் வாழவே இந்த தாத்தா பிரார்த்திக்கிறேன். இவள் நல்ல முறையாக வளர்ந்து ஆயுள் பெற்று இந்த உலகத்தை ஆளணும். அதனால் இவளின் பெயர் ஆதினி அதியமான் என்று சொல்லி அவளின் காதில் 3 முறை ஓதி குழந்தையை அவளிடம் கொடுத்துவிட்டு இவளை ஊட்டியில் வளர்க்க எல்லா விதமான ஏற்பாடுடன் நான் இங்கே காத்துட்டு இருக்கேன். நீ இப்போ படிச்சுட்டு இருக்கிறது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். உனக்கு கிட்டத்தட்ட 1-2 மாசத்தில் படிப்பு முடிஞ்சது. உனக்கு நல்ல ஹோட்டல் ஒன்று வாங்கி உன் பேரிலேயே தருகிறேன். இந்த குழந்தை எங்க வீட்டில் இருந்தால் எந்த மாதிரியான வசதிகளோட வளருமோ அதே மாதிரியான வசதிகளுடன் எவ்வளவு நாள் இருக்குமோ அவ்வளவு நாள் வளரட்டும். ஒருவேளை குழந்தையை சரியாக்க முடியும் என்றால் எந்த நேரத்திலும் அதற்கான ஏற்பாட்டை நான் செய்து எங்க குழந்தையை எங்க வீட்டில் ஒப்படைத்து விடுவேன். இன்னொன்னு, ஈஸ்வர் எந்த விஷயத்தையும் எளிதாக விடமாட்டான். நீயும் அந்த சுகன்யாவும் சேர்ந்து என் மகன் விஷயத்தில் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க தெரியுமா? இது தீபக்கு தெரிஞ்சா கூட சுகன்யா கூட அவன் வாழ மாட்டான். தீபக் ரொம்ப நல்லவன். அவன் மனைவியை அவன் உண்மையாக நம்பியதால் அவள் சொல்லியதை அவன் அப்படியே நம்பிவிட்டான். அவன் வார்த்தையின் மேல் இருந்த நம்பிக்கையால் என் பையன் இந்த குழந்தையை பற்றி விசாரிக்காமல் இருக்கான். இது ஒரு பெரிய துரோகம். தீபக்கின் நம்பிக்கையை நீங்க உடைச்சதற்கான தருணத்திற்கு நீங்க கண்டிப்பா தண்டனை அனுபவிப்பீங்க. அப்புறம் என்னோட தப்புக்கான பிராச்சித்தம் உன் வாழ்க்கையை சரியாக்குவது. நீ உன் பாட்டிக்கு நல்ல பேத்தியாகவும் உன் அம்மாவுக்கு நல்ல மகளாகவும் இரு. முடிந்தால் நல்ல பையன் அமைந்தால் உன்னோட வாழ்க்கையை சிறப்பாக்கிக்கம்மா. அப்படி அமைந்தால் அது இன்னொரு வாய்ப்பு உனக்கு கடவுள் கொடுத்ததா நினைச்சு சிறப்பாக்கிக்கொள். இப்போ நந்தினியின் உடல்நிலை சரியில்லாத ஒரே காரணத்தால் மட்டும்தான் உன்கிட்ட வாரிசை விட்டுட்டு போறேன். அது மட்டும் இல்ல, அது உன்னதான் அம்மாவா நினைச்சிட்டு இருக்கும் போல். உன்னை பிரிந்தால் அது உடம்பு முடியாம போகுது. அந்த இன்னொரு காரணத்துக்காகவும் நான் விட்டுட்டு போறேன். உன் மனசில் தெளிவா உன்னை நினைச்சுக்கோ. அந்த குழந்தை வாழ்நாளில் உன் அம்மான்னு சொல்லவே கூடாது. சரிங்க சார், நான் உன்னை என்னுடைய பேத்தியா நினைச்சுதான் இங்க வந்தேன். ஆனா நீ திரும்ப திரும்ப தப்பு பண்ணி என்ன அந்த உறவுக்குள்ள எனக்கே விட மாட்டேங்கிற. நீ என்ன சார்னு கூப்பிடு. அப்புறம் எங்க வீட்டுல இவள் இருந்ததாக நினைச்சு எல்லாரும் ஏமாந்தாலும் இந்த குழந்தை எதற்கும் ஏமாற்றம் அடையக்கூடாது. ஆனாலும் இப்பவும் சொல்றேன், நீ பண்ணினது மிக தவறு என்றவர் கிளம்பிவிட்டார். சரியோ தவறோ அதெல்லாம் அவள் மனதிற்கும் மூளைக்கும் செல்லவே இல்லை. தன் கையில் குழந்தை இருக்கும் வரை அதை சரியாக வளர்க்கணும் என்ற தீர்மானத்துடன் அந்த குழந்தையை வாங்கி கொண்டாள் அவள். ஏனோ குழந்தை இறந்து விட்டது என்று முதலில் கவலையாக இருந்தும் தற்போது தங்களின் குழந்தை ஒன்று தற்பொழுது நன்றாக இருக்க என்ற நிம்மதியுடன் தீபக்கிடம் எதுவும் சொல்லாமல் இந்தியா புறப்பட்டார். ஏனோ ஒரு நல்லவனின் மனதை உடைத்து அவன் தொடங்கி இருக்கும் வாழ்க்கையை கெடுக்க அவருக்கு மனம் வரவில்லை. காலம் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்யும் என்ற நம்பிக்கையில் அவர் புறப்பட்டு விட்டார். இந்தியாவில்
நந்தினியின் உடல்நலம் சீராகி வீட்டுக்கு வந்துவிட்டால் ஒரு முடிவுடன் இனி இறந்த குழந்தையை பற்றி தெரியாமல் கூட நினைக்க கூடாது என்று அவளுக்கு தெரியவில்லை. தாய்மை எனும் உணர்வு எப்போதும் இழந்ததை பற்றி அதிகமாக நினைக்கும் என்று 3 மாதம் நந்தினிக்கும் குழந்தைகளுக்கும் ஆன பிறகு விஜயா தங்கள் வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டார். மகளை கவனித்து கொள்ள சாவின் விளிம்பிலிருந்து தப்பித்து வந்திருக்கும் தன் மகளை கண்ணுக்குள் வைத்து கவனித்து கொண்டார் அவர். வீட்டுக்குள் எந்த சொந்தத்திற்கும் இடமில்லாதவாறு முன்னறையிலேயே வைத்து அனைவரையும் அனுப்ப கற்றுக்கொண்டார். ஏனோ குறைப்பிரசவ குழந்தைகளுக்கு எந்த தீங்கும் வந்துவிடக் கூடாது என்று 3 மாதம் முடிந்ததும் குழந்தைகளுக்கு குடும்பத்தினர் முன்னிலையில் பெயர் வைத்தனர். அகநிலவன், அகமுகிலன். அந்த வரிசையில் அண்ணாமலைக்கு அப்படி என்ன பெயர் பித்தமோ அகிலத்தில் தொடக்கம் போல் தன் வாரிசுகளுக்கு எப்பொழுதும் தொடக்கமாய் இருக்கணும் என்பதில் அவர் கர்வம் கொண்டாரோ இல்லை தமிழ் தாயின் வார்த்தைகளில் தொடக்கமான அம்மாவின் வார்த்தைக்கு அர்த்தம் கொண்டாரோ அந்த எழுத்தின் மேல் மட்டும் கட்டாயம் காதல் கொண்டார் என்று சொல்லியாக வேண்டும். ஈஸ்வர் கூட விளையாட்டாக ஏன் தாத்தா என்ற வரிசையில் யாரையாவது காதலித்தீர்களா என்று கேட்டிருக்கிறான் பலமுறை. ஆமாம், என் அம்மாவையும் என் அம்மா ஊட்டி வளர்த்த தமிழையும் என்று அவர் அடித்து சொல்லும் வரை அவரின் அன்பிற்கான அர்த்தம் யாருக்கும் விளங்கவில்லை. ஏனோ அவர் விதைத்த விதைகளின் பல நாள் என்று வாரிசுகளுக்கு தலைமுறை தாண்டியும் அதே எழுத்தில் பேர் வைக்கவே குடும்பத்தினர் நினைத்தனர். தலைமுறை தாண்டியும் நாம் ஒன்றை விதைத்தால் அது நீடித்து நிற்கும் என்பதற்கு இந்த பெயர் காரணமும் பொருந்தும். ஏனோ வடமொழி எழுத்துக்கள் பல நம் மக்களிடம் கலந்துவிட்டாலும் நம் தமிழ் மொழிக்கு என்று ஒரு சிறப்பு இருக்கும் என்பதை பல நாடுகள் கடந்து தொழில் கற்று வரும் தன் தலைமுறைக்கு அண்ணாமலை விதைத்து கொண்டிருக்கிறார். ஏனோ பாரம்பரியத்தை பின்பற்றும் ஈஸ்வர் குடும்பத்தில் அது இன்னும் காலம் தொட்டு தொடரும் இந்த பெயர் வைக்கும் முறை. அஞ்சுவும் ஈஸ்வரும் அன்று பூண்டியில் இருக்கும் கோவிலுக்கு சென்றிருந்தார்கள். விஜயாவும் தன் சின்ன மகளுக்கு பிரசவம் நல்ல முறையாக நடக்கணும் என்பதால் கோவிலுக்கு வந்திருந்தார். அப்போது அவரின் பக்கத்து வீட்டு பெண் விஜயாக்கா என்று அழைக்கவும் அவரும் அவரின் அருகே போய் நின்று கொண்டு சாமி பார்த்து கொண்டிருந்தார். விஜயா சாமி கும்பிட்டு கொண்டிருக்கும் போதுதான் பக்கத்து வீட்டு பெண்மணி, விஜயாக்கா உங்க பொண்ணு வந்திருக்காங்க பாருங்க. நிமிர்ந்து பார்த்தவர் அங்கே அஞ்சுவை பார்த்ததும் புன்னகைத்து கொண்டார். அங்கே பூஜை நடந்து கொண்டிருந்தது. முருகனுக்கு சிறப்பு அலங்காரம். ஏனோ ஆறுமுகம் கொண்ட முருகனின் தரிசனம் காண பக்தர்கள் குவிந்து நின்றிருந்தனர். கந்த சஷ்டி கவசத்தை கூட்டத்தில் இருப்பவர்கள் பாடிக்கொண்டிருந்தனர். அங்கே அஞ்சு சாமியை பார்த்து தன் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் வேண்டிக் கொண்டிருக்க ஈஸ்வர் அஞ்சுவை பார்த்து கொண்டிருந்தான். எவ்வளவு நேரம் இப்படி என்னத்தை தான் வேண்டுகிறாள் என்று. ஏனோ அவனுக்கு ஸ்பெஷல் தரிசனத்தில் இடம் என்பதால் அவளை சீக்கிரம் போ என்று சொல்ல யாரும் முன்வரவில்லை. ஆனால் இப்படி ஒரு சிறப்பை ஏற்றுக்கொண்டு வெகு நேரம் நிற்க அவன் எப்போதும் நினைய மாட்டான். பிறருக்கும் சாமி தரிசனம் வேண்டும் என்பதால் வந்ததும் செல்பவன் மனைவிக்காக நின்று கொண்டிருந்தான். அடியே சீக்கிரம் முடிடி, சாமி கோவிச்சிட்டு போற அளவுக்கு வேண்டாத. அழகாய் திரும்பி அந்த அகண்ட விழிகளில் அவனை முறைப்பது போல் புன்னகைத்து விட்டு சாமி கும்பிடும் போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உன் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வேண்டணும் என்றால் நீ ஒரு நாள் ஸ்பெஷலா வந்து இங்க உட்காந்துக்கோ. இன்னைக்கு வா வீட்டுக்கு போலாம். திரும்பி அவனை வலிக்காமல் கிள்ளிவிட்டு பெண்ணவள் மீண்டும் கண்களை மூடினாள். ஸ்வர்ணம் விஜயாவை கூப்பிட்டு, உங்க பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கு ஜோடி பொறுத்தோ ரொம்ப நல்லா இருக்காக்கா. 2 பேரும் ரொம்ப லட்சணமா இருக்காங்க. விஜயாவுக்கு அதை கேட்கும் போது சந்தோஷமாக இருந்தது. ஈஸ்வர், அடியே உன் அப்பா அண்ணன் அவன் பையன் உங்க அம்மா என்று வேண்டிக் கொண்டே இருந்தா இந்த முருகன் பாவம் இல்லையா? எத்தனை பேருக்கு தான் கருணை காட்டுவார். கடவுள் கிட்ட வேண்ட வேண்டாமா? நல்லா இருக்கிற நம்மளே இவ்வளவு நேரம் வேண்டுனா நல்லா இல்லாதவங்க நிலைமை எல்லாம் நினைச்சு பாரு. கடவுள் நம்மளை நல்லா வைத்திருக்கும் போது அவருக்கு நன்றியை மட்டும் சொல்லிட்டு கிளம்புவதுதான் நல்லது. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம எப்படி இருந்தாலும் கடவுள் கிட்ட வேண்டணும். இது நிலைக்கணும் நீடிக்கணும் என்று வேண்டணும். காசு பணம் மட்டும் போதுமா? உங்களோட ஆயுள் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரோட ஆயுளும் நீடிக்கணும் என வேண்ட வேண்டாமா? அப்போ நீங்க என்ன நல்லா வச்சுக்கிறதுக்கு நன்றின்னு ஒத்த வார்த்தையில சொல்லிடுவா. அவர் பார்த்துப்பார். அப்புறம் படைத்தவன் அழைக்கும் போது போவதுதான் முறை. கோவில்ல வச்சு என்ன பேசுறீங்க என்று திட்டியவள் சாமி கும்பிட்டு முடித்தவள் திரும்பி அவன் கைகளில் செல்லம்மாய் கடித்து விட்டு அவ்விடத்தை விட்டு நகர்ந்தாள். அடியே எல்லாரும் பார்க்கறாங்கடி என்று அவளுக்கு மட்டும் சொல்லிவிட்டு மென்மையாக சிரித்து கொண்டான். அவனின் சிரிப்பு அவளுக்குள் ஏனோ இன்னும் மகிழ்ச்சியை உண்டாக்கியது. ஈஸ்வரின் சிரிப்பெல்லாம் அத்தி பூத்தார் போல். அதையெல்லாம் பத்திரமாய் மனதிற்குள் சேமித்து கொள்ள வேண்டும்
என்று அறிந்தாள். கணவனின் புன்னகை முகத்தையே ஆசை தீர 2 நிமிடம் பார்த்து கொண்டே வந்தாள். கீழே பார்த்து போடி, பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்னமோ நினைச்சிட்டு போறாங்க, எனக்கு என்ன? அவங்களுக்கு தெரியுமா என் புருஷன் சிரிக்கிறதெல்லாம் வரலாற்றில் எழுதி வைக்கப்பட வேண்டும் என்று? அதெல்லாம் அவர்களுக்கு தெரியவா போகுது? உங்க அப்பா அவளை என்னை பார்த்தா சிறுமூஞ்சி மாதிரியா தெரியுது? சாச்சா, அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன், ஆனா அப்பப்பா அப்படிதான். வெளியே வா, உனக்கு இருக்கு என்றான் கைகளை கொஞ்சம் மூடிக்கொண்டு. அவர்களின் அன்பான விளையாட்டை யார் பார்த்தார்களோ இல்லையோ சொர்ணத்தின் கண்கள் பார்த்து கொண்டே இருந்தது. ஈஸ்வர் வேண்டுதல் எல்லாம் தொழில் சிறப்பாக இருக்கணும், தொழில் வளர வளர நிறைய குடும்பங்கள் நன்றாக இருக்கும் என்பது மட்டுமே அவன் வேண்டுதலாக இருப்பதால் 2 நிமிடத்தில் முடித்து கொள்வான் அவன். ஏதாவது ஒரு முக்கியமான தருணங்களை தவிர அவனுக்கென்று இதுவரை அவன் வேண்டியதாய் நினைவில் இல்லை. கூடவே கோவிலில் கூட்டம் என்பதால் அவளை யாரும் இடித்துவிடக் கூடாது என்பதாலும் கூட்ட நெரிசலில் அங்கே இருக்கும் படிக்கட்டுகளில் கால் வைத்து விழுந்துவிடக் கூடாது என்பதாலும் பெண் அவளை கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். ஸ்வர்ணம் மனதில் அப்படி ஒரு கவலை, ஏன் என் வீட்டு பெண்ணுக்கு இப்படியெல்லாம் மாப்பிள்ளை வரமாட்டேங்குது என்று. அந்நேரம் முக்கியமான தொழிலதிபர்கள் பலர் அங்கு வந்திருந்தனர். வந்தவர்கள் முருகனிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதை விட ஈஸ்வரிடம் அறிமுகப்படுத்திக் கொள்வதில் பேரானந்தம் கொண்டார்கள். ஈஸ்வரிடம் வணக்கத்தை சொல்லிவிட்டு 2 வார்த்தைகள் பேசி செல்லும் பொழுது கூட அவன் தலையை ஆட்டிக்கொண்டிருந்தான். ஆனால் கவனம் என்னவோ மனைவியின் மீது மட்டுமே இருந்தது. ஸ்வர்ணம், விஜயாக்கா சொல்லுடி, அப்போ இன்னும் கொஞ்ச நாளில் உங்க வீட்டில் இன்னொரு விசேஷம் இருக்கும் போல. 5 பொண்ணுக்கு எத்தனாவது மாசம்? 5. நான் கூட வயிற்று பார்த்து 7 மாசம் மாதிரி இருக்கேன்னு நினைச்சேன். ஐயோ, இவ கண்ணுல கொள்ளிய வைக்க. ஐயோ, இப்பதான் ஒருத்தி செத்து பொழைச்சு வந்திருக்கா, அதுக்குள்ள இவளையும் கண்ணு வைக்கிறாளே என்று நினைத்தது. மாசமா இருக்கிற பிள்ளைய அப்படி சொல்லாதப்பா. ஐயோ, நான் அப்படி சொல்லலக்கா, ஒருவேளை பொம்பளை பிள்ளையா இருக்கும் போல, அதான் வயிறு பெருசா இருக்குன்னு சொன்னேன். அப்படி பார்த்தா ஆதிரைக்கும் வயிறு பெருசா தானே இருந்துச்சு, ஆம்பளை புள்ள தானே பிறந்துச்சு. என்னமோ போங்கக்கா, உங்க வீட்டில் வருஷத்துக்கு ஒரு விசேஷம்தான். இப்பதான் நந்தினி பிள்ளைகளுக்கு பேர் வச்சிங்க, அதை கூட எங்களுக்கெல்லாம் சொல்லவே இல்லை. 5க்கு வளகாப்பு முடிஞ்சதும் நந்தினி பிள்ளைகளுக்கு காது குத்து வைப்பீங்க, அடுத்த 5 பிள்ளைகளுக்கு காது குத்து வைப்பீங்க, அதுக்குள்ள ஆதிரா குழந்தை பெற்றிடுவாள். எப்படியோ எல்லா தேவைகளையும் 3 வருஷத்துக்குள்ள முடிச்சிட்டீங்க. பெரிய இடம் பிடித்தால் உங்க வாழ்க்கையில் பணத்துக்கு பிரச்சனையே இல்லக்கா. ஆனால் எங்க பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை அமையவே மாட்டேங்குது. கூடவே எல்லா செலவும் மாப்பிள்ளை வீட்டார்களே பார்த்துடுவாங்க. விஜயா வேகமாக, எல்லா செலவையும் மாப்பிள்ளை வீட்டாரை பார்த்து கொள்வதற்கு என் பையன் விடமாட்டான். சும்மா சொல்லாதீங்க, பணக்கார வீட்டில இருந்து பொண்ணை எடுத்துட்டு வந்ததுனால தானே இன்னைக்கு நீங்க பணக்காரங்களா ஆயிட்டீங்க. ஒரு முறையில் என் அண்ணன் பொண்ணு உங்களுக்கு முறைதான். இதுவே எங்களை மாதிரி ஏப்ப சாப்பியா இருந்தா இன்னும் அந்த பழைய கம்பெனியை வச்சு தானே ஓட்டிட்டு இருந்திருப்பீங்க. எங்க அண்ணா பொண்ணு எல்லாம் உங்க பையனுக்கு கட்டணும்னு என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? இத்தனைக்கும் நாங்களும் உங்களுக்கு சொந்தக்காரங்க தான் என்றார். மனதில் இருக்கும் வயிற்றெரிச்சலை கொட்டியும் தீர்த்து விட்டார். பக்கத்து வீட்டிலேயே இருந்தாலும் அக்கா அக்கா என்று அன்பாக சொன்னாலும் அடிவயிற்றுக்குள் இப்படி ஒரு வயிற்றெரிச்சலோடு உலா வருகிறார் என்று அறிந்த விஜயா, இங்க பாரு சொன்னோம், எதையாவது பேசணும்னு பேசக்கூடாது. என் பையன் கஷ்டப்பட்டு உழைச்சுதான் எங்க தொழில் முன்னுக்கு வந்திருக்கு. அப்புறம் இன்னாருக்கு இன்னாரஞ்சு கடவுள் எழுதி வைத்திருக்கிறார், அதன்படிதான் திருமணம் எல்லாம் நடக்கும். அப்போ ஆதிரைக்கு நகை ஒன்றும் போடலையா? அவங்க நிறைய செய்முறை செஞ்சு 300 பவுன் கிட்ட போட்டாங்களாமே, அதெல்லாம் வச்சு தானே கம்பெனி ஆரம்பிச்சிங்க? ஆமாம் போட்டாங்க. அதனால உனக்கு என்ன பிரச்சனை? அப்படியே என் மருமக கொண்டு வந்திருந்தாலும் அதை என் மகன் வச்சு தொழில் செஞ்சாலும் அதனால உனக்கு என்ன பிரச்சனை? எங்க சம்மந்தக்காரங்க எங்களுக்கு நல்லதா கிடைச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாங்க கோவிலில் வந்து கண்டதையும் நினைச்சு ஏங்குவதில்லை. என் 3 பிள்ளைகளுக்கும் நல்ல குடும்பத்தில் வரன் அமைஞ்சது. இந்த முருகன் கொடுத்த வரம், கோவிலை வச்சு நல்லதை நினைச்சதால என் பிள்ளைங்க 3க்கும் நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. நீயும் நல்லதை நினை. உனக்கும் வயசுக்கு வந்த பொண்ணிற்கு நல்ல வாழ்க்கை அமையும். கோவிலில் வந்து கண்டதையும் பேசினால் அப்புறம் அது நல்லா இருக்காது. ஐயோ விஜயாக்கா, நான் தப்பா ஒன்றும் சொல்லலை, இன்னும் கொஞ்ச நாள் ஃப்ரீயாகி விடுவீர்கள் என்று தான் சொன்னேன் என்றவர் விலகி சென்றாலும் ஈஸ்வரையும் அஞ்சுவையும் பார்வையால் தின்று கொண்டே சென்றார். ஏனோ அந்த பெண்மணியின் செயலில் ஏனோ மனது கஷ்டமாகி போனது அவருக்கு. எப்பா முருகா, எங்கள் வீட்டில் நடந்த கஷ்ட நஷ்டம் அனைத்தும் கடவுளாகிய உனக்கு நல்லாவே தெரியும். என் பிள்ளைகள் 3ம் தங்கள் வாழ்க்கையில் படக்கூடாததை எல்லாம் பட்டுதான் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்காங்க. இப்போதான் கொஞ்சம் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க அவங்கள தயவு செய்து இன்னொரு துன்பத்தில் தள்ளிடாதீங்க
வைங்க என்று வேண்டிக் கொண்டவர் மறக்காமல் அந்த பெண்மணியின் காலடி மண்ணையும் எடுத்து இடுப்பில் சுற்றி கொண்டார். அதை எடுத்து வைத்து சற்று நேரத்தில் அஞ்சுவுக்கு மயக்கமே வந்துவிட்டது. கூட்டத்தில் மூச்சு விட கஷ்டம் அவருக்கு. வேகமாக ஈஸ்வர் அவளை வெளியே அழைத்து கொண்டு வந்து அமர வைத்து அவள் முகத்தில் தண்ணீர் அடிக்கும் போது விஜயாவும் தூரமாய் பார்த்துவிட்டு பின்னாலேயே ஓடி வந்தார். மயக்கம் தெளிந்தவள் வயிற்றில் கை வைத்து அம்மா என்று கதற ஈஸ்வர் பயந்து விட்டான். என்ன ஆச்சுமா? தெரியலங்க, திடீர்னு அடி வயிற்றில் பயங்கரமான வலி இருக்கு. அடுத்த நிமிடம் அவளை நடக்க கூட விடவில்லை. அவளை கைகளில் ஏந்தி காருக்குள் போக விஜயாவும் ஓடி வந்தார். பின்னால் உட்காருங்க என்று அவரை சொல்லிவிட்டு அவளை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்று பரிதவிப்புடன் பரிசோதனைக்கு அனுப்பிவிட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்து கொண்டிருந்தான் அவன். அஞ்சுவை விட ஈஸ்வர் தவிப்பது விஜயா பார்த்து கொண்டே நின்றிருந்தார். சற்று நேரத்தில் குழந்தை நலம் என்றும் சூட்டினால் ஏற்பட்ட வலி என்றும் சொல்லி மருத்துவர் அனுப்பிய பின் தான் மூவருக்கும் மன நிம்மதி ஏற்பட்டது. பெற்றவருக்கு தெரியும் தானே மற்றவர்களின் கண்பட்டால் அதனால் கஷ்டம் அடைவார்கள் என்று எந்த கோபமும் படாமல் விஜயா ஈஸ்வரின் வீட்டுக்கே வந்து மகளையும் மாப்பிள்ளையும் நிற்க வைத்து அந்த காலடி மண்ணை எடுத்து சுற்றி போட்டுவிட்டு பின் மகளிடம் வந்தார். கோவிலுக்கு வந்தா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களால் நம்மை பார்த்து கண்படும்படி நடக்க கூடாதுமா. வீட்டுக்காரர் கிட்ட பொது இடத்தில் அப்படி சிரிச்சு பேசக்கூடாதுடா என்று கோவிலில் நடந்ததை சொன்னார். கல்லடி பட்டா கூட சரியாகிவிடும், ஆனால் கண்ணடி பட்டால் சரியாகாது என்று சொல்றது சும்மா கிடையாதுடி. யார் வாழ்க்கையிலோ நடக்காத ஒன்னா நினைத்து ஏங்கும் போது அது நமக்கு கஷ்டத்தை உண்டாக்கிடும். அஞ்சுவும் அவங்க அம்மாவும் பேசிக்கொண்டிருப்பதை கேட்டு அன்னலட்சுமியும் அவளின் அருகே வந்து ஆமா அஞ்சுமா, ஏற்கனவே நம்ம வீட்டில் நடப்பதெல்லாம் நல்லதற்காகவே இல்லை, இப்போதான் கொஞ்சம் நல்லாகிட்டு வராங்க. நீயும் இனிமே வெளியே போகும்போது பார்த்து போயிட்டு வா. பெரியவர்கள் சொல்வதெல்லாம் நன்மைக்கே என்பதால் தலையாட்டினாள் அவள். ஏனோ அவளின் 5ஆம் மாத வளைகாப்பு விஜயா வீட்டிலே வைத்து கொள்ளலாம் பெருசா பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அவ வயிற்று வழியில துடிச்சு அப்பவே முடிவு பண்ணிட்டேன். என்னோட அன்பை காமிக்க ஆரம்பிச்சு என் பிள்ளைக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாதுன்னு கொஞ்சம் எளிமையா நம்ம வீட்டாட்கள் வைத்து முடித்து கொள்ளலாம் மணி என்று சொல்லவும் அன்னலட்சுமிக்கு சந்தோஷமாகி போனது. குடும்பத்தினர் முன்னிலையில் அஞ்சுவின் 5ஆம் மாத வளைகாப்பு இனிதாக சிறப்பாக முடிவு பெற்றது. சலனம் 163. அண்ணம் ஈஸ்வரிடம் கண்ணா 7வது மாதம் வேண்டாம், 9வது மாதத்தில் வளகாப்பு வச்சுக்கலாம். சரிங்கம்மா. அருணாச்சலம் மனைவியிடம் ஏம்மா 9வது மாசத்துல பண்ணாலும் இவங்களுக்குன்னு ஒரு விசேஷம் சிறப்பாக நம்ம செய்யலை. ஆதிரைக்கு நந்தினிக்கு கூட தாலி கோர்க்கிற ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லா நடந்துச்சு. ஆனால் இவங்களுக்கு கல்யாணம் தவிர வேறு எதுவும் நடைபெறலை. இந்த வளகாப்பை மட்டும் கொஞ்சம் பெருசாக பண்ணலாமே. எனக்கும் அந்த ஆசை இருக்குங்க. ஆனால் என்னவோ வீட்டில் அடுத்தடுத்துப்பட்ட கஷ்டத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கே பயமா இருக்கு. 7வது மாசத்தில் பண்ண வேண்டாம், 9வது மாதத்தில் பண்ணிக்கலாமே என்று தோணுது. அண்ணாமலை, இது கொசுவுக்கு பயந்துட்டு வீட்டை கொளுத்துற கதையா இருக்குமா? மாமா, நீங்க சொல்லி நான் எதையாவது மாட்டேன்னு சொல்லியிருக்கேனா? இப்போ எல்லாம் நம்ம வீட்டில் நிறைய கஷ்டமான விஷயங்களே நடந்து போச்சா? அதெல்லாம் நினைக்கும் போது பயமா இருக்கு மாமா. அடி அம்மா, அப்புறம் நந்தினியை போல அஞ்சுவுக்குமே முன்னமே குழந்தை பிறந்தா? அதான் ஏற்கனவே அஞ்சுவின் வீட்டில் வளகாப்பு போட்டாங்க. அதனால முன்னமே குழந்தை பிறந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம பெருசா பண்ணும்போது நிறைய பேரை கூப்பிட வேண்டியிருக்கும். ஒருத்தவங்க கண்ணு மாதிரி இன்னொருத்தவங்க கண்ணு இருக்காது. அண்ணாமலை மருமகளின் பேச்சை கேட்டு 9வது மாதத்தில் பண்ணினால் மட்டும் கண்ணு படாமல் இருக்குமா? நல்லதுன்னு ஒன்று நடந்தா கெட்டதுன்னு ஒன்று நடக்கும். அண்ணோ, நீ எப்போ இருந்து இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்ச? நம்ம கல்யாணம் எல்லாம் அடுத்தடுத்து பெருசா பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் நடந்த பிரச்சனை பார்த்துதான் மாமா. என்னமோ என் மனசுக்கு 9வது மாசத்தில் வைக்கலாமேன்னு தோணுது மாமா. இவளுக்காச்சும் நிறை மாசத்தில் பிள்ளை பிறக்கட்டும். எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் 2 குழந்தைங்களை குறப்பிரசவத்தில் பெத்து வச்சுட்டு நந்தினி படுற பாட்டை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. ஆளும் பேரு இருக்கும், நம்ம பார்த்துக்கிறோம். நம்ம குழந்தைகளுக்கு எதுவும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். ஆனா அதுங்க அழுதுட்டே இருக்குதுங்க. அஞ்சு இருக்கிறதுனால ஒரு குழந்தையும் அவ பார்த்துக்கிறா. நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கும் நேரம் இருக்கிறப்ப குழந்தைய பார்த்துக்கிறேன். ஆனால் குறை மாசத்தில் பிறந்து விட்டு கொஞ்சம் காத்தடிச்சாலும் போதும் சளி பிடிச்சுக்கும். தொட்டதுக்கெல்லாம் அழுதுட்டே இருக்குங்க. நைட்ல சரியா தூங்காம நந்தினி 2ஐயும் வச்சுக்கிட்டு படுற பாட்டை பார்க்கும்போது அஞ்சுக்கு அப்படி ஒரு கஷ்டம் வேணாம். நிறை மாசத்தில் பிறக்கட்டும், நல்லபடியா பிறக்கட்டும். அண்ணாமலை, அண்ணோ உன்னை நல்லா புரிஞ்சுக்கோ. நம்ம எல்லாம் கடவுளின் கையில் இருக்கும் பொம்மை மாதிரி. அவன் என்ன நினைக்கிறானோ அப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கும். நந்தினி படும் பாட்டை வீட்டில் இருக்கும் அனைவருமே பார்க்கிறோம். ஆனால்
ஆனால் இது விபத்தால் நடந்த பிரசவம். மூட நம்பிக்கைகளில் மூழ்காதே. உன் மன திருப்திக்காக 9வது மாசத்திலேயே வைத்து கொள்ளலாம். ஏன்னா நம்ம மனசு ஒன்று நினைக்கிதுன்னா அது அப்படியே நடந்துடும். 4 சுவருக்குள் இருக்கும் நீ இதையே யோசிச்சு ஒருவேளை 5க்கும் 7வது மாசத்தில் பிறந்துடுமோன்னு மனசை போட்டு குழப்பி கடைசியில் நீ நினைத்த மாதிரியே நடந்து விட்டாள். அதனால்தான் 9வது மாதத்தில் வைத்து கொள்ளலாம். இனிமே அவளுக்கு 9வது மாதத்தில் நல்லபடியாக குழந்தை பிறக்க வேண்டும் என்று மட்டும் நினைப்பாய். வேண்டுவாய். நல்லதை நினை, நல்லதை நடக்கட்டும். நீ மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் நிம்மதியாக இரு என்று சொல்லிவிட்டு அவர் கிளம்பிவிட்டார். 9வது மாதம் ஈஸ்வர் வீட்டு வளகாப்பு. நிறை மாத நிலவு அவள் கணவனின் முன்பு வந்து நின்று, ஏங்க என்னடி இந்த 2 பட்டு புடவையில் நான் எதை கட்ட? இது என்னடி புது கதை? உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கட்டு. அது இல்லைங்க, தாலி கற்றப்போ எந்த சேலை கற்றமோ அதை தான் வளகாப்புக்கு கட்டணும். நீங்கள் எனக்கு 2 முறை கட்டியிருக்கீங்க, அதான். உனக்கு இதில் எது பிடிச்சிருக்கு? நீங்கள் முதலா வாங்கி கொடுத்தது என்று மேலே போட்டு பார்த்தவள், இதுதான் பிடிச்சிருக்கு. அப்போ இதே கட்டு. நான் இதை கட்டிட்டு போனால் எல்லாருமே கேள்வி கேட்பாங்களே, என் கல்யாண சேலையை கட்டலைன்னு. சொல்லு, ஏற்கனவே எங்களுக்கு ஒரு முறை எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. இதுதான் எங்கள் முதல் கல்யாண சேலைன்னு நான் சொல்லிடுவேன். எல்லாரும் என்ன நினைப்பாங்களோ ஒரு பயம்தான். சிரித்தவன், இனி என்ன நினைச்சா என்னடி? 2வது முறை அப்பனாக போறேன். நானே அந்த குஷியில் இருக்கேன். உனக்கு என்னடி பிரச்சனை? பிழை திருத்தம். முதல் முறை தான் அப்பாவாக போறீங்க. ஏற்கனவே நம்ம முதல் காதலின் விளைவாய் உண்டான அந்த முதல் குழந்தையும் எனக்கு ஸ்பெஷல் தாண்டி. நல்லா போயிட்டு இருக்கிற நிமிடத்தில் பழையதை பேசி அவன் மனதை கீற வேண்டாம் என்று நினைத்தவள் அவன் மார்போடு ஒட்டி நின்று அவன் முதல் சட்டை பட்டனை கழற்றிவிட்டு மார்பின் மையத்தில் அழுந்த இதழ் பதித்தவள் அப்படியே மார்பின் ரோமங்களை வாயில் கவ்வி கடிக்க, என்னடி பண்ற? வலிக்குதா? இல்லை இனிக்குது. அப்போ இன்னொரு முறை என்றவள் மீண்டும் கடிக்க, வலிக்குதுடி. அச்சோ வலிக்குதா என்று மீண்டும் இதழ் பதித்தாள். என்னடி இவ்வளோ குஷியா இருக்க? நம்ம வாழ்ற வாழ்க்கையின் அடையாளம் இந்த குழந்தை. ஏனோ தானோ என்று இல்லாமல் அதீத காதலுடன் கூடி பெற போற பிள்ளை இது. இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம கையில கிடைக்க போகுது இல்லையா? அதற்கான முதல் விசேஷம் இல்லையா? அந்த சந்தோஷம்தான். பைத்தியக்காரி, கொஞ்சம் உங்க மேல என்றவள் முதல் முறை தாலி கட்டிய புடவையை கட்ட போகும்போது, தங்கோ நீ செகண்ட் டைம் கட்டினோம்ல அந்த சேலையை கட்டு. ஏங்க, முதல் புடவை என் மூத்த குழந்தைக்கு கட்டியிருந்தால் நல்லா இருக்கும். இன்னும் நீங்க அந்த பேபி மிஸ் பண்றீங்களா? பின்ன அது முதல் கொடுத்த ஒரு ஃபீல், உன்னை பயங்கரமா லவ் பண்ணி செய்த டீப் ரொமான்ஸுக்கு கிடைத்த கிஃப்ட், கூடவே ஒரு ஆண் அப்பாக போறேன்னு கொடுக்குற ஃபீல். அதை சொல்ல தெரியல. அந்த பேபி பற்றி நீ சொல்றப்போ இருந்துச்சு. இந்த பேபிக்கும் இருக்கு. ஆனால் முதல் மழை, முதல் காதல் மாதிரி முதல் குழந்தனை கொடுத்த முதல் அப்பாங்கிற ஃபீல் அது. அவனை கட்டிக்கொண்டு சாரி ஏண்டி? என்னமோ நீங்க வருத்தப்படும் போது அந்த குழந்தையை காப்பாற்றி வைக்க முடியலேன்னு ஒரு வருத்தம். என் புருஷனை ஏங்க விட்டுட்டோமேன்னு கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் குனிங்க. ஏண்டி ப்ளீஸ் குனிந்து. என்னடி? லவ் யூ என்றவள் அவனின் இதழில் இதழ் பதித்தாள். அவள் கொடுக்கும் அழுத்தம் அவனை போதை ஏற்ற அவளை அள்ளி கொஞ்சம் வேளையில் அண்ணம் மேலே வந்து கதவை தட்டி, கண்ணா சீக்கிரவா நேரம் ஆச்சு என்று சொல்லி கிளம்பி விட்டார். தங்கோ நீ கிளம்பி கீழவா, இங்க நான் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா அப்புறம் வளகாப்புக்கு போன மாதிரி தான் என்றவன் அந்த மேடான வயிற்றில் அழுந்த முத்தம் பதித்துவிட்டு, நான் முன்னாடி போறேன் என்று கிளம்ப, ஹலோ என்னடி உங்க பிள்ளைக்கு மட்டும் கொடுத்தா போதுமா? திரும்பி வந்து அவளின் கன்னம், மூக்கு, காது, வாய், கழுத்து கொஞ்சம் கீழே என்று அவளின் முகம் பிரகாசமாகும் வரை கொடுத்துவிட்டு போனான். வளகாப்பு விழா தங்களுக்கென்று ஒரு விருந்தினர் மாளிகையை இருக்கிறது. அந்த மாளிகையில் பெண் அவளின் வளகாப்பு விசேஷம். அந்த விழா மேடையில் போடப்பட்ட நாற்காலியில் அவள் அமரும் போது கண் தாழ்த்தவில்லை ஈஸ்வர். பெண் அவளுக்கு அவனின் பார்வையில் ஒரு போதை ஏறிக்கொண்டிருந்தது. அது அவளை குறுகுறுக்க செய்தது. தன் கணவன் என்றாலும் கூட்டத்தில் அவனை நிமிர்ந்து பார்க்க நாணம் தடுத்தது. அண்ணாமலை ஆசையாக பேத்தியை பார்த்தார். நந்தினி வந்திருக்கும் கூட்டத்தை பார்த்து, என்ன தாத்தா அவளை அப்படி பார்க்குறீங்க? என் மருமக அன்னலட்சுமிக்கு அப்புறம் இப்பதான் நம்ம வீட்டில் வளகாப்பு ஃபங்க்ஷன் நடக்குது, அதான் பார்த்தேன்.
வளகாப்புங்கிறது ஒரு விசேஷம் தானே, இதுக்கு எதுக்கு தாத்தா இத்தனை கூட்டம்? வாழ்ந்து வந்த உள்ளங்கள் தாமா, வாழ்த்து விட்டு போகட்டும். இந்த டைம் 5 பாப்பா வயிற்றுக்குள் ஒரு பேபியை தூக்கிட்டு இருக்கிறதே கஷ்டம். இதில் சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே அவசியமா தாத்தா? நம்ம இந்து மதத்தின் மிக பழமையான பல விடயங்கள் நம் மனித வாழ்வில் முக்கியம். கூடவே நம்ம வாழ்வோடு ஒன்றிய ஒரு விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டுதான் எல்லாமுமே இருக்கிறது. அதையெல்லாம் நம்ம தான் நம்ம தலைமுறைக்கு சொல்லித்தரணும். வளகாப்புக்கும் விஞ்ஞானத்திற்கும் என்ன சம்பந்தம்? ஒரு மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை 41 சடங்குகள் செய்யணும். அதெல்லாம் நம்ம வாழ்வில் முக்கியமான சடங்குகள், கண்டிப்பா செய்ய வேண்டும் என நமது முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நம் சாஸ்திரங்களும் அதையெல்லாம் வலியுறுத்துகின்றன. அதில் ஒன்றுதான் குடும்பத்தின் எதிர்கால சந்ததியை கருவில் சுமக்கும் பெண்ணிற்கு நடத்தப்படும் வளகாப்பு சடங்குமா. நம்ம தமிழ் சித்தர்கள் கண்டுபிடித்த வர்மக்கலை சொல்லும் தத்துவப்படி பெண்களின் 2 கைகளில் அணிவிக்கப்படும் வளையல்களால் கைகளில் இருக்கின்ற வயிறு மற்றும் கருப்பையில் இருக்கும் வர்ம புள்ளிகள் தூண்ட பெற்று பெண்ணுக்கும் பிறக்க போகின்ற குழந்தைக்கும் உடல் நலத்தை மேம்படுத்தும். அப்போ எனக்கெல்லாம் வளகாப்பில்லையா? வளையல் போடாட்டி நார்மல் டெலிவரி ஆகாதா? உனக்கு 3வது மாசத்தில் அன்னம் கையால 2 கையிலும் கண்ணாடி வளையல் நம்ம பூண்டி கோவில்ல வச்சு போட்டாச்சேமா. முறைப்படி இது ஏன் 7 அல்லது 9 மாதத்தில் வளையல் போடுறோம்னா, அப்போ கருவில் இருக்கும் குழந்தைக்கு தாய் அணிந்திருக்கும் வளையல் சத்தத்தை தொடர்ந்து கேட்பதால் அக்குழந்தையின் மூளை வளர்ச்சி தூண்டப்படுகிறது. இதை நமது முன்னோர்கள் கண்டுபிடித்து செயலாற்றி கொண்டிருக்கும் போது இது அறிவியல் ரீதியாக உண்மை என நவீன மேல்நாட்டு அறிவியல் ஆய்வாளர்களும் தங்களின் ஆய்வுகளின் மூலம் கண்டறிந்துள்ளனர் என்றவர் சுபமுகூர்த்த நேரத்தில் நடத்தப்படணுமே என்றவர் மருமகளை பார்த்து, அண்ணம் மாமா, சீக்கிரம் மஞ்சுவின் பக்கத்தில் ஈஸ்வர அமர சொல்லுங்க. பட்டுப்புடவை உடுத்தி கொண்டு தனக்கு செய்ய போகும் சடங்குகளை எதிர்நோக்கி அமர்ந்தவள் தன் அருகே தன் கணவனுக்கு ஒரு இருக்கையை போடவும் ஏனோ குதூகலித்து விட்டாள். அண்ணம் ஒரு பக்கம், விஜயா ஒரு பக்கம் நின்று அங்கே வைக்கப்பட்ட 2 குத்து விளக்கில் தீபம் ஏற்றினர். அங்கே பல்வேறு வகையான பூக்கள், பழங்கள், இனிப்புகள், மஞ்சள், குங்குமம், கண்ணாடி, வளையல், சீர்வரிசை போன்றவற்றை வைக்கப்பட்டு அங்கே விதவிதமான சாதம் போன்ற பல வகையான அன்னங்களும் படைக்கப்பட்டு வைக்கப்பட்ட பின்பு முகூர்த்த நேரத்தில் வளைகாப்பு நடத்தப்பட்டது. ஈஸ்வர் அஞ்சுவின் அருகில் வந்தமர்ந்தான். ஈஸ்வரிடம் அண்ணாமலை மாலையை கொடுத்து போட சொல்ல ஆடவன் ஆசையாக அவளுக்கு அணிவித்தான். அவர் சொல்ல சொல்ல மாலை அணிவித்து முடித்த பெண் அவளின் நெற்றி வகிட்டில் குங்குமம் வைத்து 2 கைகளிலும் கன்னங்களிலும் சந்தனத்தை பூசினான். ஏனோ முதல் வளையல் 2 ஜோடி வளையல் எடுத்து பின் அவளின் 2 கைகளிலும் அணிவித்தவனுக்கு உள்ளுக்குள் போரிப்பு. அவளோ அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். ஆடவன் பன்னீர் தெளித்து அரிசி தூவி தனது மனைவியையும் கருவில் இருக்கும் குழந்தையும் வாழ வாழ்த்தி அரிசி தூவி வாழ்த்தினான். பெண்ணவள் அவன் செய்து முடிக்கும் வரை சிமிட்டாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு வளைகாப்பு சாதங்கள் எல்லாம் ஊட்டிவிட்ட பின்னர் அதன் பின்னர் அனைத்து உறவினர்களும் ஒருவர் பின் ஒருவராக வந்து சந்தனம் நலங்கு வைத்து குங்குமமிட்டு பன்னீர் தெளித்து அருக்கரிசி படைத்து ஆசிர்வாதம் செய்து முடிக்கவே நீண்ட நேரமானது. ஈஸ்வர் வீட்டு வளைகாப்பு என்றால் ஏனோ தானோவாக இருக்குமா? வந்தவர் வாழ்த்தி செல்லும்படி இருக்கணும் என்பது மட்டுமல்ல, நம் பாரம்பரியம் தொட்டு பேசும் அரிய வகை அரிசிகள் வளைகாப்பு விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வந்திருந்த அனைவருமே சாப்பாடு வாழ்த்து சொல்ல, அண்ணாமலையோ நமது நாட்டில் 1 லட்சத்திற்கு மேற்பட்ட பாரம்பரிய நெல் வகைகள் இருந்தனவாம். இதில் தமிழகத்தில் மட்டும் 1000த்திற்கும் மேற்பட்ட நெல் ரகங்கள் புழக்கத்தில் இருந்துள்ளன. அதில் கிடைத்த அரிசிகளில்தான் உணவு செய்ய சொல்லியிருக்கிறேன். நம் தமிழர்களின் பாரம்பரிய உணவுகளை செய்ய சொல்லியிருக்கேன், அனைவரும் வாங்க என்றவர் அனைவரும் சாப்பிட வேண்டி அழைக்க உணவு போடும் இடத்திற்கு வந்தனர். அறுசுவை வளைகாப்பது வந்தவர்கள் மெச்சி செல்லும் அளவுக்கு இருந்தது. முக்கிய விருந்தான மதிய உணவில் கருப்பு கவனி அரிசியில் சர்க்கரை பொங்கல், தங்க சம்பா அரிசியில் கேரட் சாதம், சிவன் சம்பா அரிசியில் தேங்காய் சாதம், மிளகு சம்பா அரிசியில் எலுமிச்சை சாதம், பூங்கார அரிசியில் கருவேப்பிலை சாதம், வாசனை சீரக சம்பா அரிசியில் காய்கறி சாதம், சாமை அரிசியில் தயிர் சாதம், மாப்பிள்ளை சம்பா அரிசியில் அவல் பாயாசம், தூய மல்லி அரிசியில் சோறு, புளிக்குழம்பு, ரசம் என முற்றிலும் இயற்கை முறையில் விளைந்த பாரம்பரிய அரிசிகள், சிறுதானியங்கள், காய்கறிகள் மற்றும் மரச்செக்கில் பிழைந்த எண்ணெய் வகைகளையும் நாட்டு சர்க்கரையை மட்டும் பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகளையே எல்லோருக்கும் பரிமாறி அவர்கள் நிறைவாய் செல்லும் வரை அண்ணாமலை, ஈஸ்வர், அதியமான், அருணாச்சலம் என 4வரும் நின்று பார்த்து
பார்த்து கொண்டிருந்தனர். தீபக் ஆட்களை தீயாய் வேலையேவி கொண்டிருந்தான்.